சி ஜோசப் விஜய் எனும் நான். இதை கேட்கறதுக்கு நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜெயிச்சிட்டீங்கண்ணா, மேசிவ். தமிழ்நாடு வரலாறுலேயே படைக்க முடியாத பல சாதனைகளை படைச்சு ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கு காரணம் நீங்க கேட்ட விஷயம், நீங்க சொன்ன விஷயம்தான். உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க பிள்ளையா கேட்டீங்கல்ல, மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு. அழகா இருந்துச்சு. மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு பெரிய ஒரு சுமைய, ஒரு கிரீடத்தை தூக்கிட்டு வந்து உங்க தலைமையில வச்சிருக்காங்க. இந்த வெற்றி எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இதுக்கப்புறமா தான் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஏன்னா கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் வரும், யாரோ ஒருத்தனை அடிச்சுட்டு டான் ஆனவன்லடா நான் அடிச்ச 10 பேருமே டான், நீங்க அடிச்சிருக்கிற அத்தனை பேருமே பெரிய ஆளுங்க, சும்மா விட மாட்டானுங்கன்னு நம்மளை பிரிச்சு பார்க்க நினைப்பானுங்க, உடைச்சு பார்க்க நினைப்பானுங்க. விட்டுறக்கூடாது. அதாவது நேத்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூரரை போற்று படத்துல ஊர்வசி மேடம் அவங்க பையன் கிட்ட பேசுவாங்க போன்ல, எப்படியாவது ஜெயிச்சிடறா மாறா, நாங்கெல்லாம் உன்னதான் நம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொருத்தன் வச்சிருந்தான், அண்ணா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட போல, எப்படியாவது ஜெயிச்சிருனேன், நான் வந்து கெத்தா வந்து கவுண்டிங் பார்க்கறதுக்காக ஆபீஸ் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் சப்போஸ் நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன செய்வானுங்கன்னே தெரியாதுண்ணே, அதனாலதான் நான் போலன்னு சொல்லியிருந்தான். மேபி அது ஒரு சின்ன பயமா கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு பேர் உங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க, மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கவுண்டிங் முடியும் போது நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. நீங்க சிரிச்சுக்கிட்டே லயோலா காலேஜுக்கு போய் அந்த சர்டிபிகேட் வாங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எத்தனை பேர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, விட்டுறாதீங்கண்ணே. மக்கள் வந்து 60 வருஷமா மாத்தி மாத்தி இந்த பெரிய கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு சலிச்சு போய் தான் உங்ககிட்ட இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பாரம், இது ஒரு பெரிய டெஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. கட்சியை பலப்படுத்தணும், ஆட்சியை தக்க வைக்கணும், நல்லாட்சி கொடுக்கணும், குறைகளை கேட்கணும். இனிமே நீங்க இன்னும் இறங்கி சுத்தணும். ஆனா பெரிய டாஸ்க். நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. தயவு செஞ்சு எங்க யாரையும் விட்டு கொடுத்துறாதீங்க, எங்க யாரையும் ஏமாத்திராதீங்க. மக்கள் உங்க நம்பியிருக்காங்க. அதனால எப்படியாவது நல்லாட்சி கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், வெற்றி பெற்ற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், வெற்றி பெற செய்த கட்சி தோழர்களுக்கும், நண்பர்களுக்கும், நண்பாக்களுக்கும், நண்பிகளுக்கும், அண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.